ஆராதிப்பது வித்தியாசமான காரியம். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் பணிந்து கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவன் சகலவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிற தேவனை, என்னை அறிந்திருக்கிற தேவனை, என்னை உணர்ந்திருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். ஆமா, தேவன் அற்றவைகளை ஒரு கூட்டம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் யார் என்று அறிந்து அவரை ஆராதிக்க இந்த பூமியில தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் தொடர்ந்து அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். இந்த நாளுக்காக நான் ஜெபித்து யோசித்துக் கொண்ட போது ஒரு வேத பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அதை சில நாட்களாக யோசித்து சிந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்றைய செய்தியின் தலைப்பு, அவர் சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். என்ன செய்தியின் தலைப்பு? சிறைப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். யார் சிறைப்படுத்துகிறவன்? யார் அடிமைப்படுத்துகிறவன்? பிசாசு. பிசாசின் கட்டுகளில் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளை இந்த தலைப்பில மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியில் இருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1லிருந்து 21 வசனங்கள் வரைக்கும் உள்ள வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதியாக இந்த வேத பகுதி காணப்படுகிறது. இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துதான்? லேகியோன் என்ற ஒரு பிசாசு. உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் என்னன்னு சொல்றான், லேகியோன். லேகியோன்னா எத்தனை? 6000 பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன். 6000 பிசாசுகள் பிடித்த மனிதனை ஒரே வார்த்தையினால் என்ன செய்தார்? துரத்தினாராம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, துரத்தி சிறைப்பட்டிருந்த, அடிமைப்பட்டிருந்த அவனை ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். இந்த காரியங்களை நான் யோசித்துக் கொண்டிருந்த போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு எதுக்காக வந்தாரு சொல்லுங்களேன்? பாவிகளை ரட்சிக்க, விடுதலையாக்க இயேசு உலகத்திற்கு வந்தார். சரி, உலகத்துக்கு வந்தாரா? பாவம் எதனால உலகத்துக்குள் வந்துச்சு? கீழ்ப்படியாமையினால வந்தது. கீழ்ப்படியாமை செய்ய, அல்லது ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போக பண்ணினது யாரு? பிசாசு. ஆகவே நேரடியா அவனை சந்திக்க வந்துட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இந்த மனுமக்கள் கீழ்ப்படியாமல் செய்த அந்த பிசாசை நேரடியாக சந்தித்து அவன் தலையை சிலுவையில அவன் நசுக்கி அவனிடத்துல இருந்து அழுகை செய்கிற அல்லது அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுதலையாக்க இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்ன செய்தாராம்? உலகத்துக்கு வந்தார். பாவத்துக்கு காரணமான பிசாசின் தலையை நசுக்க. அதை தான் இப்படி 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 வாசிக்கலாமா? பிசாசான எதிர் முதல் பாவம் செய்யறானா? அப்ப பிசாசு தான் நம்மளை பாவம் செய்ய என்ன செய்யறான்? தூண்டுதல் செய்கிறான். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி, அப்ப பிசாசை அழிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன செஞ்சலாம்? பரிசுத்தமா என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்தரலாம், சுலபமா வாழ்ந்தரலாம். இந்த காலை வேளை பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எப்ப பாவம் பிரவேசித்ததோ, ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை மனுமக்களுக்கு கொடுக்கின்றார். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன செய்வார்? எப்ப பாவம் பிரவேசித்ததோ அப்ப இருந்து இந்த யுத்தம், போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை என்ன செய்வார்? நசுக்குவா என்றார். பாவம் பிரவேசித்த உடனே பாவத்தினால் வந்த விளைவுகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு பிசாசை ஜெயித்தார் என்று படிக்கிறோம். அவன் தலையை நசுக்கினார். அவர் இந்த பூமிக்கு வந்த போது கூட 40 நாள் உபவாசம் இருந்தாராம். அதுக்கு முன்னாடி இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரு. கரை ஏறும்போது வானம் திறக்கப்பட்டதாம். பரிசுத்த ஆவியானவர் புறாவின் போல அவர் மேல் இறங்கினார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாம். அந்த ஞானஸ்நானம் பெற்று முடித்த உடனே இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு
கொண்டு போகப்பட்ட 40 நாள் ஆண்டவரோடு கூட இருந்தாரு. ஆமா, 40 நாள் முடிந்த பிறகு உபவாசித்து ஜெபித்து முடிந்த பிறகு அவருக்கு என்ன வந்ததுதான்? பசி உண்டானது. பசி உண்டான உடனே கரெக்டா பாத்துட்டு இருக்கான் யாரு? பிசாசு. உடனே அவரை சோதிக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். ஆனா ஏதேன் தோட்டத்துல எல்லா கனி வர்க்கங்களும் நிறைந்த அந்த தோட்டத்துல ஆதாமுக்கு சோதனை, இயேசுவுக்கு வனாந்திரத்திலே சோதனை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவனுடைய சோதனையை வெற்றிகரமாக அவர் முறியடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவனுடைய தந்திரங்களை வெற்றிகரமாக அவர் முறியடித்தார். அவர் முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பிரசங்கித்தாரா? மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளும் அவரை கண்ட போது அவர் முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. இயேசு பிசாச சோதனைய வனாந்திரத்துல ஜெயித்த போது நடந்த காரியம் என்னன்னா, அவர் முன்பாக விழுந்து அவரை கண்டபோது இன்னைக்கு நாமும் கூட பிசாசு நமக்கு கொண்டு வருகிற சோதனையை வெற்றி பெறுவோம் என்றால், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சொல்லுங்களேன் நசுக்கி போடுவார். இன்னைக்கு நம்ம சோதனையை ஜெயிக்காததுனால அவன் நம்மளை நசுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏசு அவன் தலையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டாரு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வனாந்திரத்துல அந்த சோதனையில பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனையை இயேசு வெற்றிகரமாக அவர் ஜெயித்ததினாலே அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்ததாம்? ஆமா, சத்தமிட்டது என்று படிக்கிறோம். ஆமா, அது மாத்திரம் இல்ல, சத்தமிட்டது, பணிந்து கொண்டது மாத்திரம் இல்ல. மத்தேயு 12:28 பிசாசை அவர் என்ன செய்தார்? துரத்தினார். பிசாசு என்ன செய்தாரு? துரத்தினார். வாசிக்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை வேண்டிக் கொண்டு, பிசாசு தான் அவர்கிட்ட வேண்டிக் கொண்டது. ஏசு என்ன செய்தார்? பிசாசுகளை சொல்லுங்களேன் சத்தமா, துரத்தினார் என்று படிக்கிறோம். இயேசு பிசாசை துரத்தினார். ஆமா, அதுக்கு ஒரே காரணம், இயேசு பிசாசை சோதனைகளில் வெற்றி பெற்றார். அவரை பணிந்து கொண்டது, அவரை வேண்டிக் கொண்டது. நம்ம இப்ப படிக்க போறோம். வேண்டிக் கொண்டது, பணிந்து கொண்டது. ஆனா இயேசு பிசாசுகளை என்ன செய்தார்? துரத்தினார். சிலர் என்ன சொன்னாங்க? இவர் பெயர் செபுலினாலே பிசாசுகளை என்ன செய்யறாரு? துரத்துகிறார் என்று சொல்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, லூக்கா 11:15-20வது வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் என்று சொல்ல. தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே பிசாசுகளை அவர் என்ன செய்தாராம்? துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 10:38 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அப்ப இயேசு வந்ததற்கான நோக்கம் என்ன? பாவத்துக்கு அதிகாரியாகிய, மரணத்துக்கு அதிகாரியாக இந்த பிசாசின் தலையை நசுக்கும்படியாக, அவனை வெற்றி பெறும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். ஆகவே இந்த காலை வேளை அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற ஆண்டவரை குறித்து நம்ம ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம படிக்க போறோம். பிசாசு எப்போதும் திருடுகிறவன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறான். இங்க ஒரு சம்பவத்தை நாம படிக்க போகிறோம். பல முறை நீங்கள் படித்த ஒரு சம்பவம் தான். ஆனா இந்த காலை வேளை மறுபடியும் அதுல இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற 5 குறிப்புகளை நான் இதை விளக்கும்படி விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை குறித்து 1வது வசனம் நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எந்த ஊருக்கு வந்தாங்களாம்? கதரேனருடைய நாடு. இது இஸ்ரவேல் தேசத்துல சேர்ந்தது அல்ல. இது ஒரு புறஜாதியார் இருக்கின்ற இடம், ஒரு புறஜாதிகளுடைய நகரமாக, ஊராக காணப்படுகிறது. எனக்கு ஒரு ஆசை, நான் நினைச்சேன் இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளதான் என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சார். அப்ப எங்க போயிருக்கிறாரு? சமாரியா ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? போயிருக்கிறாரு. புறஜாதிகள் வாழ்கின்ற இடத்துக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? போயிருக்கிறார். ஏன்னா இயேசு உலக ரட்சகர். இயேசு யாருங்க? ஏதோ ஒரு இனத்துக்காக, ஒரு குடும்பத்துக்காக வரல. ஆபிரகாமின் குடும்பத்துக்காக, ஆபிரகாமின் சந்ததிக்காக வரல. அவர் யாராம்? அவர் உலக ரட்சகர். ஆகவே அவர் உலகத்தை நேசித்தார். அதான் தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார் என்று படிக்கிறோம். ஆகவே புறஜாதியார் ஊருக்கு அவர் கடந்து சென்றார். இந்த கதரேனருடைய நாடு எங்க இருக்குதுன்னா, இந்த கலிலேயா கடற்கரையின் தெற்கு பகுதியில இருக்கிறது என்று சொல்றாங்க. தென் பகுதியிலே இந்த ஊர் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த புறஜாதியார் பட்டணத்துக்கு
அவர் கடந்து சென்றார். இந்த புறஜாதியாரை இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புறஜாதியார் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் கூட கானானிய சிறையை பார்த்து சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமான்னு கேட்கிறார். அப்போ இவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, நாயாக அல்லது விரும்பத்தகாதவர்களாக அவர்கள் நினைப்பாங்க. ஆகவே இந்த ஊர் ரொம்ப புறஜாதியார் வீடு, விரும்பத்தகாத, இஸ்ரவேல் ஜனங்களால் விரும்பத்தகாத ஒரு ஊர். அது மாதிரி ஏன் விரும்பத்தகாத ஊர்னா, இவங்க விருத்த சேதனை என்ன செய்யல, ஆபிரகாமின் உடன்படிக்கை இவங்களுக்கு இல்ல, தேவன் இல்ல, ஆராதனை இல்ல, தேவனை பற்றிய உணர்வு இல்ல. இவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனம் போன போக்கில் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு ஆளு 2000 பன்றிகளை என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறான், மேய்ச்சிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சாப்பிடலாமா, அவங்களுக்கு ஒரு உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், எதை சாப்பிடணும்னு எதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா இந்த புறஜாதியார் அவங்களுக்கு உணவு பழக்கமும் கிடையாது. ஆமா, எல்லாம் கிடைத்ததெல்லாம் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை வேற. ஆகவே இது ஒரு புறஜாதிய ஒரு பட்டணமாக இந்த பட்டணம் கதரேனுடைய நாட்டிற்கு வந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப எங்க இருந்து வந்தாங்கன்னா, கப்பர்நகும் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, கப்பர்நகும் என்ற இடத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள். வாட்சி பாருங்களேன், 35வது வசனத்தை வாசிங்க. 4:35. அப்போ பாருங்க, இந்த ஊருக்கு எப்ப போறாங்க, சாயங்காலம். ரொம்ப இந்த வசனத்தை ரொம்ப படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டைமிங் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆமா, 1ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்து வசனங்கள் கப்பர்நகும்ல ஊழியம் செய்யறாரு. கப்பர்நகும்ல இருந்து இந்த கதரேனுடைய நாட்டுக்கு என்ன செய்யறாரு, சாயங்காலத்திலே அவர்கள் போகிறார்கள். வாங்க வாசிங்க. சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். அப்ப கப்பர்நகும்க்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்குது, இந்த ஊர் இருக்கிறது. அப்படி ஊர் அந்த கப்பல் ஏறி போகும்போதுதான் இயேசு என்ன செஞ்சார், ரொம்ப டயர்டா இருந்ததுனால அவர் தலையணையை வைத்து என்ன செஞ்சார், கொஞ்சம் தூங்குறாரு. ஒரு பெரிய புயல் காற்று அந்த பிரயாணத்தை என்ன செய்கிறது, தடுக்கிறது. அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். சீஷர்கள் பயந்துட்டாங்க. இயேசு எழும்பி என்ன செய்தார், காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார் என்று படிக்கிறோம். இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, கொந்தளிக்கிற கடல், கொந்தளிக்கிறது காற்றுன்னா என்ன காரணம்னா, அங்க ஒரு பெரிய காற்று என்ன செய்கிறது, வீசுகிறது. பெரிய காற்றுகள் வீசும் போது என்ன செய்யும், கடல் கொந்தளிக்கும். அதே போல இங்க ஒரு காற்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வீசிட்டு இருக்குது. அவன் கொந்தளித்து போய் கொண்டிருக்கிறான். அவனை அடக்க ஒருவராலும், ஆமா, கடல் அலை அடக்க முடியுமா? ஆமா, கொந்தளிக்கிற கடல் அலை என்ன செய்யாது, அடக்க முடியாது. அதே போல அங்க ஒரு மனுஷன் கொந்தளித்து இருக்கான். ஒரு மனிதனாலும் என்ன செய்யல, அவனை அடக்க முடியல. சங்கிலினால கட்டி பாக்குறாங்க, அடக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். 2 காத்து, இங்க ஒரு காற்று வீசு, இது சீதோஷ்ண நிலையில் ஏற்பட்ட காற்று. இன்னொரு காற்று பிசாசு அனுப்புகிற காற்று. கொந்தளித்துக் கொண்டு அலறிக்கொண்டிருக்கிறார், குக்கரிட்டு கொண்டிருக்கிறார். இங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்பொழுது இறையாதே அமைதலாய் இரு என்று என்ன செய்கிறார், காற்றை அதட்டினார். என்ன செய்தார், காற்றை, ஆமா, அங்கேயும் அதே தான், அவர்கள் தான், பிசாசு தான் வேண்டிக் கொள்ளுது. இயேசு என்ன செய்தார், அதட்டினார் பிசாசை. ஆகவே அதட்டி கடலை பார்த்து இடையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த, ஆண்டவர் அதட்டினா என்னாகும், மிகுந்த அமைதல் உண்டாகும். அந்த மனுஷனும் கூட அவன் அப்படியே யாரும் அடக்க முடியாதவன், அவன் ஆண்டவருடைய பாதத்துல என்ன செஞ்சிட்டாங்க, அமர்ந்துட்டான். அப்ப ஆண்டவர் அதட்டினா அடங்காதெல்லாம் என்ன செய்யும், அடங்கும். வாழ்க்கையில கூட பல காற்றுகள் அடித்துட்டு இருக்கலாம், அதனால கொந்தளிப்புகள் உண்டாகலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் இந்த கொந்தளிக்கின்ற அல்லது அந்த வீசிக்கொண்டிருக்கிற காற்றை அதட்டி ஒரு பெரிய அமைதலை இந்த காலை வேளை தேவன் உண்டாக்க போகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்றா, அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாருங்க, யாரோ இவர் என்ன செய்யற, இன்னும் இவங்களுக்கு தெரியல இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு தெரியல. ஆனா பிசாசு பிடிச்சவன் சொல்ற உடனே பார்த்த சொல்றான், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். ஆனா இந்த சீஷர்களுக்கு இன்னும் அறியல. அதுக்கப்புறம் தான் பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இவர் யாரோ யாருன்னு தெரியல. ஆகவே இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
இப்படி ஒரு பெரிய சம்பவம் யாருக்கு நடக்குது? இந்த சீஷர்களுக்கு நடக்குது. இயேசு கூட இருந்தாரு, அதட்டினாரு. ஒரு பெரிய ஒரு ஒரு அமைதி என்ன செய்தது? உண்டாகுது. நம்ம வாழ்க்கையில கூட அப்பப்ப இப்படிப்பட்ட காற்றுகள் என்ன செய்யும்? அடிக்கும். நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவரே உதவி செய்யணும்னு கேட்டா பயப்பட்டு கேட்க கூடாது. விசுவாசத்தோடு கேட்டா காற்றை அதட்டுவார். ஒரு பெரிய அமைதி என்ன செய்யும்? உண்டாகும். மிகுந்த அமைதல் உண்டாகும். சரி, இருக்கட்டும். இப்ப நேரடியாக இந்த இடத்துல அவங்க அந்த அக்கறைக்கு போறாங்க. இந்த கதிரேனுடைய நாட்டுக்கு வரார். எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயேசு காரணம் இல்லாமல் எங்கேயும் என்ன செய்ய மாட்டாரு போக. பிதாவினுடைய திட்டம் இந்த கதிரேனுடைய நாட்டுல இந்த ஒரு மனிதனுக்காக என்ன செய்தது? அவர் கடந்து செல்கிறார். அங்கே போகும்போது அந்த நாட்டில் வந்தார்கள். வாசிக்கலாம் 2வது வசனம். நான் சொல்றேன் கேளுங்க. முதல் சொன்ன இந்த சம்பவம் நடைபெற்ற இடம். 2வது குறிப்பு அந்த மனிதனுடைய பரிதாபமான நிலையை விளக்குகிறார். 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பரிதாபமான நிலை. இதை படித்து பார்த்த போது நம்ம பல முறை படிக்கிறோம். கொஞ்சம் அதை விளக்கி அல்லது நிறுத்தி படிக்கும் போது இவனுடைய பரிதாபமான நிலை. பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வந்தா அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பரிதாபமான ஒரு நிலை. அதனால்தான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். வாசிக்கலாம். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே. அப்ப பாருங்க, கரெக்டா ஊழியம் எங்க ஆரம்பிக்குது? படகுலயும் ஊழியம் நடக்குது, இறங்கின உடனே. அப்போ ஆண்டவருடைய பிதாவினுடைய திட்டம் இயேசு குமாரனுக்கு அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வேல்யூபிளான 3.5 வருஷத்துல ஒரு நிமிஷத்தை கூட அவர் என்ன செய்யல, அவரு சும்மா விடல. ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே செய்கிறார். இறங்கின உடனே இங்க பாருங்க, அந்த 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 ஆவிக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கிறாரு? தேவனுடைய ஆவிக்கு பரிசுத்த ஆவி. அப்ப எந்த ஆவி இருக்குதுன்னு பாத்துக்கணும். ஒண்ணு பரிசுத்த ஆவி இருக்கணும், இல்லன்னா என்ன ஆவி? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன். சரி, இப்ப பாருங்க, இந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவனை எங்க கொண்டு போய் உட்கார வச்சிருக்குது? பிரேத கல்லறையில. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சுங்க? கல்லறையில இருந்து. கல்லறையில. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம எல்லாம் எங்க குடியிருக்கோம்? கிராமங்கள்ல, நகரங்களில என்ன செய்யறோம்? மனிதர்கள் குடியிருக்கிறாங்க. ஆனா இவன் எங்க குடியிருக்கிறான்? கல்லறைகளில. என்ன கல்லறையில யாருக்கு எப்பதான் போவோம் நம்ம? கல்லறை திருநாளுக்கா? அடக்கம் பண்ற, யாரையாவது மறிச்சுட்டாங்கன்னா அவங்களை போய் அடக்கம் பண்ணுவதற்கு நம்ம போ. ஆனா இவன் குடியிருப்பு எங்க இருக்கான்? ஆமா, உடனே ஈவினிங் டைம் ஆனா என்ன செஞ்சிருவோம்? எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு. ஆமா, எவ்வளவு நேசம் பாசமா இருந்தாலும் அவங்க அங்கேயே விட்டுட்டு என்ன செஞ்சிருவோம்? அடக்கம் பண்ணிட்டு. ஆனா இந்த மனிதனுடைய நிலைமை பாருங்க, எங்க குடியிருக்கான்? கல்லறைகளில என்ன செய்யறான்? குடியிருக்கிறான். அன்றைய நாட்கள்ல கல்லறை எல்லாம் ஒதுக்குப்புறமாக, நகரத்துக்கு தூரமாக, கிராமத்துக்கு தூரமாக, நாயின் என்ற ஊருக்கு ஆண்டவர் போறாரு. இந்த விதவியின் மகனை அடக்கம் பண்ணுவதற்காக ஊர் வாசலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. ஆனா ஊருக்கு வெளியே தான் என்ன இருக்கும்? கல்லறை இருக்கும். அப்போ பாருங்க, சமுதாயத்தோடு கூட இந்த மனிதன் என்ன செய்யல? வாழ அந்த குடும்பத்தோடு வாழ முடியல. ஊர் மக்களோடு வாழ முடியல, உறவுகளோடு வாழ முடியல. அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா அவன் தனிமையா போயிடுவான். அவன் தனித்து வாசம் பண்ணுகிறவனா இருப்பான். ஆனா தேவ ஆவியானவர் வந்தா அவர் பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். குடும்பமாக, ஐக்கியமாக, ஒரு மனதோடு கூட, சமுதாயத்தோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இங்க பாருங்க, அவன் என்ன செய்யறான்? பிரேத கல்லறைகள். இதுல இன்னொரு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அக்கிரமங்களையும் பாவங்களிலும் வாழ்கிற ஜனங்களோடு கூட அவனுக்கு என்ன இருக்கும்? அக்கிரமங்களையும் பாவங்களும் மரித்து போய் இருந்தோம் என்று சொல்லப்படுது. அப்போ பாவம் செய்கிற மனிதன் அவன் அவனுடைய ஆத்மா சாகும். இவங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்கும்னா இப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட தான் என்ன செய்யும்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் இருக்கிறவர்களோடு கூட தான் இப்படிப்பட்ட அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம் இருக்கும். சரி, பிரேத கல்லறைகள் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் அடுத்தது. பாருங்க, அடுத்து அவனுடைய நிலைமை பாருங்க. சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் முடியல. இன்னைக்கு அநேகரை அடக்க முடியறது இல்ல. காரணம் என்னன்னா, உள்ள வேற ஏதோ ஆவி என்ன செய்யுது? கிரியை செய்கிறது. சங்கிலிகளினால் அடக்கம். சிலர் எல்லாம் நாம அடக்கிடுறோம், ஒரு வார்த்தையினால என்ன செஞ்சிருவோம்? அடக்கிடலாம். அடக்கலாமா? அடக்க முடியாதா? ஆமா, அப்பா இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, ஆகவே இந்த காரியத்தை செய்யாதன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? அடங்கிடுவான். இல்லைன்னா சில நேரங்களில் தண்டனைகளை, சிக்ஷைகளை கொடுப்போம்னு சொன்னா என்ன செஞ்சிருவான்? அடங்கிடுவான். அப்படியும் இல்லை அப்படின்னா காவல்துறையினர் இருக்கிறது,
அவங்க வந்தாங்க, விலங்கு போட்டு என்ன செய்யறாங்க, அடக்குறாங்க, சிறைச்சால். ஆனா இந்த மனுஷன் எதுக்கும் கட்டுப்பட்டவன் இல்ல. அவனை அடக்க ஒருவனாலும் என்ன செய்யலையா, கூடாதிருந்தது. கட்டப்பட்டிருந்தும் பாருங்க, சங்கிலிகளையே என்ன செய்யறான், முறித்து விலங்குகளை என்ன செய்வான், தகர்த்து போடுகிறவனாக காணப்படுகிறான். அவ்வளவு பரிதாபமான ஒரு அவன் இடம், குடியிருப்பு பிரேத கல்லறைகள் இருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. அவனை அடக்க ஒருவராலும் முடியல. சங்கிலியில போட்டு அடக்க, சங்கிலியை எதிர்ப்பு போட்டு அடக்குவாங்க சொல்லுங்களேன். வீடுகள்ல நாய்களை என்ன செய்யறோம், வளர்க்கிறோம். அதை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, சங்கிலிகள். சில இடங்களில பெரிய பெரிய யானைகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கால்ல சங்கிலி போட்டு. ஒரு மிருகத்தை விட கேவலமான நிலையில என்ன செய்யறான் இருக்கிறான். சங்கிலி அதுவும் அடக்க அவனால் என்ன செய்யலாம், சங்கிலிகளை தகர்த்தெறிகிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது, அந்த பிசாசின் கிரியைகள் வல்லமை இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு கூட கொஞ்சம் என்ன செய்யுது, வல்லமை, சங்கிலிகளை உடைக்கெடுக்கிற வல்லமை இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, அடக்க அவர்களால் ஒருவனாலும் கூடாது. சரி, அடுத்தது, அவன் எப்பொழுதும் இருந்து அவனை என்ன செய்யறானா, அமைதியா இருந்துட்டானா கூட பரவாயில்ல, அவன் என்ன செய்யறான், கூக்குரல் இடுகிறவனா இருக்கிறான். ஏன்னா எப்படி பாருங்க, அந்த காற்று அந்த கடல்ல அடிக்கும் போது அந்த கடல் என்ன கொந்தளிக்குது. அது போல இந்த பிசாசு அவன் உள்ளத்துல இருந்து அந்த உள்ளத்தை கொந்தளிக்க வைக்கிறான். இது என்ன செய்கிறது, கூக்குரல் இடுகிறது. சத்தம் ரொம்ப ஜாஸ்தி. சாதாரணமா ரொம்ப அமைதியான ஆளு. ஆனா இந்த பிசாசு வந்த உடனே என்ன வருது, கூக்குரல். கூக்குரல் நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் வரணும் நம்ம வாழ்க்கையில. தேவ ஆவியினால் நம்ம ஆட்கொள்ளப்பட வேண்டும். உங்களுடைய இருதயங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்தா ரொம்ப சாந்தமும் அமைதலும் என்ன செய்யும் அங்க உண்டாகும். இல்லன்னா என்ன வரும், கூக்குரல். கூக்குரல் இட்டு அடுத்த நிலை பாருங்க, அவன் கூக்குரல் எடுக்கிறவன் மாத்திரமில்ல, தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறவனா. பிசாசு வந்தானே அதுதான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவனுக்கு கொஞ்சம் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையினால என்ன செய்யறான்னா, இந்த மனிதர்களை அழிக்கின்றவன, தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கை எப்போதும் சொல்லுங்க, ஆண்டவர் பார், நம்முடைய ஆளுகை என் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்து அவனை என்ன செஞ்சான், அலக்களித்தது. ஆனா தாவீது இடத்துல சொல்லுது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். யாரு இருக்கிறா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. என் வாழ்க்கையில யாரு இருக்கா, தேவ ஆவியானவர் இருக்கிறாரா, அல்லது தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி? பொல்லாத ஆவி இருந்தா அலக்களிக்கும், கொந்தளிக்கும். அவன் கூக்குரல் எடுக்கிறான், அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான், காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக காயப்படுத்தி கொண்டிருந்தான். சரி, ஓகே. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவன் அழித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். இப்பொழுது இயேசுவை அவன் சந்திக்கிறான். 6வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது இயேசுவை சந்திக்கும் போது நடைபெற்ற காரியத்தை நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்ட போது எப்படி வர்றான் பாருங்க, பிசாசு பிடிச்சவன். இயேசுவை தூரத்துல கண்டிருக்கானா, அவனுக்கு தெரியும். ஏன்னா எங்க இருந்தா கீழே வந்திருக்கான், பரலோகத்துல இருந்தா கீழே வந்திருக்கான். ஒரு காலத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன். இயேசுடைய மகிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். இரவும் பகலும் தேவனை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை இவனும் ஒருத்தன் பிசாசோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சிட்டான், கீழே விழுந்துட்டான். தேவன் யார் என்று அவனுக்கு தெரியும். இன்றைக்கு தேவன் யார் என்று தெரியல அநேக ஜனங்களுக்கு. அவரை தூரத்திலே கண்டு எப்படி வர்றான், ஓடி வந்து. ஆண்டவர் கிட்ட நம்ம எப்படி வரணும், பிசாசு கிட்ட இருந்து கூட கொஞ்சம் கத்துக்கணும் மாட்டிருக்கு. என்ன செய்யறான், ஓடி ஓடி வந்தீங்களா இன்னைக்கு? ஆமா, ஓடி ஓடி வந்து. ஏன்னா யார் வந்திருக்கா, கரையில வந்து இறங்கினாரு. இறங்கின உடனே என்ன, தூரத்துல அவரை பார்த்துட்டான். எப்படி வர்றான், ஓடி. அப்ப ஆண்டவருடைய தேடுறதுக்கு எப்படி வரணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமா, ஆண்டவரை ஆராதிக்க நாம ஓடி வரணும், வேகமா வரணும், அந்த உற்சாகம் இருக்கணும். ரைட், ஓகே. ஓடி வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான், சில இடங்கள்ல முழங்கால் படியிட்டு அவரை வேண்டிக் கொண்டான். முழங்கால் படி பணிந்து கொண்டான். அவருக்கு தெரியும்
இயேசு எவ்வளவு உன்னதமானவர் என்று தெரியும். அவருடைய கணம் என்ன என்று தெரியும். ஆனா இந்த ஜனங்கள், கூட இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அந்த தேசத்தார் அவரை தங்களுடைய தேசத்தை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்களாம். ஆனா இவனுக்கு தெரியுது இயேசு யாருன்னு. இந்த கால உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எனக்கு தெரியணும் அவர் யார். உன்னதமான தேவன், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா. அவர் ஆராதிக்க வரும்போது நடந்து வரக்கூடாது. எப்படி வரணும்? அதுக்காக ஓடி வந்து கீழே விழுந்துடாதீங்க. அந்த உற்சாகம் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அந்த ஆர்வம் இருக்கணும். தேவனை தேட போறேன், தேவனை ஆராதிக்க போறேன், அசைந்து ஆடி வரக்கூடாது. உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை அவரை வந்து ஆராதிக்க வந்த உடனே என்ன செய்யணும்? அவரை பணிந்து அந்த 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 மரியாதை எப்ப வரணும்னா, அவருடைய ஸ்தானம் தெரிந்தாதான் என்ன செய்யும் நமக்கு. ஆமா, ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்கிறோம்னா அங்க அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு தாழ்மை எல்லாம் வந்துடும். அப்படியே கை கட்டி நிக்கிறது, பணிவா நிக்கிறது, பவ்யமா நிக்கிறது. ஏனென்றால் அவர் உன்னதமான தேவன். ஆமா, புதிதா வர்றவங்க ஓகே. ஆனா தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளரும் போது ஆண்டுடைய சமூகம் ரொம்ப தாழ்மையாக பணிந்து குனிந்து, வயசானவங்க பலவீனர்களை நான் சொல்லல, வாலிப பிள்ளைகளை நான் சொல்றேன், பணிந்து குனிந்து முழங்கால் படி. ஏனென்றால் உன்னதமான தேவன் அவர். அவர் ராஜாதி ராஜா. நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. அவர் நித்தியமான தேவன், தெரியுமா? அவர் எவ்வளவு காலம் வாழ்கிறார்? நித்தியமான தேவன். அவருக்கு துவக்கமும் இல்ல. சர்வ வல்லமை படைத்த தேவனாயிருக்கிறார். சகல அதிகாரம் மிக்க தேவனாயிருக்கிறார். சாதாரண ஒரு 5 வருடம் அதிகாரம் இருக்கிறவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க? அப்படியே இதய தெய்வமேன்றாங்க. இதய தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிற தேவன். ஆகவே அவரை 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 எப்படி உங்களை பார்த்த உடனே என்ன செய்தானா? பணிந்து கொண்டு, இயேசுவே பாருங்க, இயேசு யார் என்று சொல்லுவாங்க. இயேசு யார்? குமாரன். உன்னதமான பரலோகத்துல பார்த்துட்டு வந்திருக்கான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன. பாருங்க, ஆண்டவர் வந்தாலே அவனுக்கு என்ன வந்துருதான்? வேதனை. இதுவரைக்கும் எவரை வேதனைப்படுத்திட்டு இருந்தான்? இந்த மனுஷனை வேதனைப்படுத்திட்டு இருந்தான். இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிசாசு வந்து வேதனைப்படுத்துறான். அவன் வேதனைப்படுத்து. அதனாலதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். இவனை வேதனைப்படுத்திட்டு இருந்தான். இயேசுவினுடைய பிரசன்னம், இயேசுவை பார்த்த உடனே சொல்றான், உமக்கும் எனக்கும் என்ன. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உமக்கு ஆணை என்று என்ன செய்தானா? மிகுந்த என்னை வேதனைப்படுத்திடாதீங்க என்று சொல்ல. ஏன் அப்படி சொன்னார்னா, 8வது வசனம் வாசிங்க. ஏனெனில் என்று சொல்லி இருந்தார். அவரை பார்த்த உடனே சொல்றார், அசுத்தாவி. அதுக்குதான் என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார். அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஆகவே அவன் சொல்றான், என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை. அவன் கூட யார் பேர் ஆணையிடலாம் பாரு, தேவன் பேரிலே. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னன்னு கேட்கிற. அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும். யாக்கோபை பார்த்து சொல்ல, உன் பேர்? அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால கேட்டாரா? மனம் திரும்பி இருக்கிறான்னு பார்த்தாரு. உன் பேர்? ஏன்னா என் குமாரனே நீ யாருன்னு அவங்க அப்பா ஈசாக்கு கேட்ட போது அவன் என்ன சொல்றான்? உடைய மூத்த குமாரன் ஆகிய எஸ். அவருக்கு ஒரே டவுட், எப்ப சத்தம் யாரு மாதிரி இருக்கு? யாக்கோபின் சத்தம். யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும் அவருக்கு. உன் பேர் என்ன என்று கேட்க. ஏன்னா இத மார்க்கு ரெக்கார்ட் பண்ணணும், மத்தேயு லூக்காலாம் என்ன செய்யணும்? இதை ரெக்கார்ட் பண்ணணும். ஆகவே உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் என்னவா? லேகியோன் என்ற வார்த்தை என்னன்னா, யூத அந்த ரோம ராணுவத்துல 6000 பேர் கொண்ட அந்த ராணுவ படைக்கு என்னவா? லேகியோன் என்று பேர். எத்தனை பேரு? 6000 பேர். ஒரு நகரத்துக்குள்ள, ஒரு தேசத்துக்குள்ள ஒரு லேகியோன் ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க, 6000 பேர் வந்துட்டாங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடுமா? அந்த ராணுவ வீரர்களுடைய கண்ட்ரோல். இவன் வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேய் பிசாசு வந்திருக்குது? 6000. அநேகராய் இருக்கிறபடியால் லேகியோன். யோசிச்சு பாக்குறேன், எவ்வளவு 7 பிசாசுகள் துரத்தின மகதலேனா மரியாள்.
ரொம்ப கொடூரமான காரியம். அவன் 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 வாழ்க்கையை நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த யோபுடைய பிரச்சனையை விட பயங்கரமான பிரச்சனையா இருக்கு. யாருக்கு? யோபுக்கு ஆடுகள் போச்சு, எருதுகள் போச்சு, வேலைக்காரர்கள், கழுதைகள், பிள்ளைகள் எல்லாம் போச்சு. ஆனா அவன் மைண்ட் என்ன ஆகல? கரப்ட் ஆகல. சுஸ்த புத்தியுடையவனாக, மன தெளிவுள்ளவனாக இருந்தான். ஆனா இவனுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் நல்லா சம்பாதித்திருப்பான், குடும்பங்கள் இருந்திருக்கும், ஆஸ்தி உடையவனாக இருந்திருப்பான். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா யோபு அப்படி இல்ல. வியாதி வந்துச்சு, ஓட்ட எடுத்துட்டு சொரிஞ்சிட்டாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அவர் வீட்டுலதான் என்ன செய்யறாரு? இருக்கிறார். அவரை விட பரிதாபமான ஒரு நிலை. யோபுக்கும் பிசாசு தான் என்ன செய்தான்? சோதனை ஆண்டவருடைய அனுமதியோடு கூட சோதித்தான். அதை விட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன் சொல்றான், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் என்னது? லேகியோன் என்று சொல்லி. அநேகர். நான் நினைக்கிறேன் இது எப்படி அநேகம் சேர்ந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப எங்களை இந்த இந்த இடத்துல இருந்து துரத்தி விடாதுங்கள் என்று என்ன செய்தது? வேண்டிக் கொண்டது. அப்போ இந்த பிசாசுகள் குடியிருக்கிறதுக்கு நல்ல ஏற்ற, இப்ப நம்ம ஒரு வீடு வாடகைக்கு போறோம், நல்ல வசதியாக எந்த பிரச்சனை இல்லைன்னா என்ன செய்வோம்? அங்கேயே குடியிருந்திருப்போம். பிரச்சனைனா நாமளே என்ன செய்வோம்? சட்டிப்பானை தூக்கிட்டு வெளியே போயிடும். அப்ப இந்த இடம் பிசாசுகள் வாழ ஏற்றதா இருந்திருக்கிறது. ஆகவே சொல்றாரு, இந்த 6000 பிசாசுகள் ஒன்னோட ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு? இது நல்ல குடியிருப்பின் எல்லை இடமா இருக்கு. இங்கேயே என்ன செஞ்சிடலாம்? நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து 6000 பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்குது. ஏன்னா குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு இடம். நம்ம இருதயம் யார் குடியிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பான். ஆண்டவர் குடியிருக்கலன்னா இவன் வருவான், ஒருத்தன் வருவான், அது போய் சொல்லும் வெளியே, எப்பா நல்ல ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கேன் நானு, இது பெருக்கி வெறுமையாக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்குது. அது போய் என்ன செய்கிறது? தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிட்டு வருது. அந்த 7 ஒண்ணு 8 ஆயிடுச்சா, இதுங்க போயிட்டு போயிட்டு வரும். அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? கூட்டிட்டு ஒரே ஒரு பழக்கம் தாங்க, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான். ஒரு பொய் சொல்றதோ, ஒரு திருடுறதோ, எல்லா பழக்கம் என்ன செஞ்சிடும் கடைசியில? அதுதான் இந்த மேட்டர். ஒவ்வொரு பிசாசு ஒவ்வொரு தீய செயலுக்கு நேராக நடத்துகிறது. பெருக்கி வெறுமையாக, அதாவது வெறுமையா இருந்துச்சுன்னா பிசாசு இப்படிதான் செய்வான். அநேக பிசாசுகள், அநேக அசுத்தாவிகளை கொண்டு வந்துடுவான். அதனால நம்முடைய இருதயம் வெறுமையா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமா, வெறுமையா இருக்கக்கூடாது. உங்க இருதயங்களை தேவனுடைய வசனம் இருக்கா? எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். அதனடுத்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த மனிதனுடைய இருதயம் வெறுமையா இருந்துச்சுங்க, இப்ப எல்லா பிசாசுகளும் வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்போம், ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய வசனத்தினால் என்ன செய்யுங்க? ஆமா, நிரப்புங்க. இருதயமாகிய பலகையில் என்ன இருக்கணுமா? வசனம் எழுதப்பட்டிருக்கணும். கையில வேத புத்தகம் இருக்கணும். வேத புஸ்தகம் இருக்கிறது நல்லது. ஆனா எங்க இருக்கணும்? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்த விருதியத்துல இருக்கணும். ஆமா, இருதயத்துல வெறுமையா இருந்துச்சுன்னா அவன் ஒருத்தன் 7 பேரை கூட்டிட்டு வருவான். 7 என்ன ஆகும்? 49 போய் கூட்டிட்டு வரும். 49 அடுத்தது இப்படிதான் வந்து சேர்ந்துச்சு இவ்வளோ பிசாசுகள். ஆகவே தேவனுடைய வார்த்தை, அதுக்காக தான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தீவிரமாக கேட்கணும். அதை கற்றுக்கொள்ள அவர் ஆசையாக காணப்படும். தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அவன் சொல்றான், இந்த திசையிலிருந்து எங்களை துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் குடியிருப்புக்கு ஏற்றதா, பிசாசு இருக்கிற குடியிருப்புக்கு ஏற்றதாக இருக்கு. அதுக்கு என்னென்னலாம் விருப்பமோ அதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால அது என்ன செய்கிறது? வேண்டிக் கொண்டது. அப்பொழுது அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டது. அது சாணா மேய்ல, அது இன்னொரு ஆள். இது என்னென்றால் அதை மேய்த்தவர்கள் ஓடி போய் அதை அங்க ஊர்ல சொன்னாங்கன்றது. அப்போ ஆடுகளை மேய்க்கிறது போல இந்த ஊர்ல என்ன மேய்ச்சிட்டு இருக்கானுங்க? பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கான். 2000 பன்றி கீழே விழுந்துருச்சுன்றாங்க. அப்போ இவங்க எதுக்காக மேய்ச்சிட்டு இருப்பாங்க? பன்றி இருந்து பெட் அனிமலா? யாராவது எங்க வீட்டுல ஆசையா எதை வளர்க்குறேன், பூனைய வளர்க்கறத கேட்டிருப்போம், நாய வளர்க்கறத கேட்டிருப்போம். இதை யாராவது வளர்ப்பாங்களா?
சொல்லுங்க. அப்ப இது எதுக்காக தான் வளர்க்குறாங்க? பேசுங்க. ஆமா, இது இறைச்சிக்காக. ஏன்னா புறஜாதியார் பட்டணமா, இங்க எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடலான்னு கொடுத்திருக்கிறாரு. இவங்களுக்கு தான் எந்த வரைமுறையும் இல்ல. அப்ப அவங்களுடைய உணவு பழக்கத்துல இதுதான் பிரதானமான காரியம். சாப்பிட்டவங்க சொல்றாங்க அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. அப்போ இவரை வளர்க்கறது எதுக்காக தான்? இறைச்சிக்காக தான். என்ன செஞ்சிருக்காங்க? 2000 பன்றிகளை என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல அது, அந்த மலையில அது என்ன செஞ்சிருக்கும், அது மேய்ந்து கொண்டு இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அழகழகா வெள்ளை வெள்ளையா, அந்த நம்ம ஊர் பனியா நினைச்சிடாதீங்க, அப்போ நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்குதுங்க. அப்படியே அந்த அந்த மலை முழுவதும் என்னதான் தெரியுது, பன்றிகளாக இருக்கு. இது கேக்குது பாருங்க, எதுக்குள்ள போறேன்னு. வாசிங்க. நோக்கி பிரேயர் பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டே இருக்குது, கொஞ்சம் கொடுத்தா அது என்ன செஞ்சுட்டே இருக்குது, அடுத்தடுத்த பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. அது சொல்றது பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று என்ன செய்தான், வேண்டிக் கொண்டன. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பன்றியுடைய ஜபத்துக்கு என்ன செய்யறார், பதில் கொடுக்கிறார். இங்க பாருங்க, இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. சரி, ஏங்க உத்தரவு கொடுக்கணும் இயேசு? கொஞ்சம் 2000 பன்றிகள், எவ்வளவு விலைன்னு தெரியல, 1 கிலோ பன்றி இறைச்சி. அது ஒரு பன்றி கண்டிப்பா ஒரு 20 கிலோவாவது இருக்கும்ல. ஆமா, 2000 பன்றினா எவ்வளவு கிலோ, எவ்வளவு பேருடைய உணவு, இவ்வளவு பெரிய அழிவு ஏன் ஆண்டவர் அனுமதித்தார்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஈடு ஒன்றும் இல்லை. அதை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ, அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள காரியம். ஆனா இந்த மனுஷன் அதை விட விலையேற பெற்றவன். யாரு? இந்த பிசாசு பிடித்த மனிதன். 2000 பன்றியை காட்டிலும், கோடிக்கணக்கான ரூபாயை காட்டிலும் இந்த ஒரு மனிதன் யாரு? விலையேற பெற்றவன். இவன் ஆத்மா விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. மிருகங்களை காட்டிலும் விலையேற பெற்றவன். ஏன்னா தேவ சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பன்னி யார் சாயல படைக்கல? தேவ சாயல்ல படைக்கல. தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே நம்மை படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் என்ன செய்திருக்கிறார்? ஊதி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சுவாசத்தை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பன்றி இதுக்கு மனுஷனுக்கு 2000 பண்ணி ஈக்குவலா வச்சாலும் இந்த மனுஷன் மேன்மை உள்ளவன். பிரைஸ் எல்லாம். ஆமா, அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி இருக்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பன்னி சாயில நாம உருவாக்கப்படல, தேவ, அதனால அதனுடைய சுவாவம் சொல்லுங்களேன் நமக்குள் இருக்கக்கூடாது. ஆமா, அது எப்போதும் என்ன செய்ய, பூமியையே தான் என்ன செஞ்சிடும், பார்த்துட்டே இருக்கு. வானத்தை ஒரு நாளும் நோக்கி பார்க்காது. இன்னும் பல சுவாபங்கள் இருக்கு பண்ணிக்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆகவே இந்த மனிதன் எவ்வளவு விலையேற பெற்றவன் என்பதை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், உத்தரவு கொடுத்திருக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த அசுத்த ஆவிகள் 6000 இருந்ததுன்னா 2000க்குள்ள ஒவ்வொரு பண்ணிக்குள்ள எத்தனை போயிருக்கும் சொல்லுங்களேன்? 3 அசுத்தாவி என்ன செஞ்சிருக்கோம், உள்ள போயிருக்கும். போன உடனே அதனுடைய மைண்ட் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. நல்லா ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கு, மேய்ந்து கொண்டிருந்தன. இந்த அசுத்தாவி போன உடனே என்ன ஆகுது பாருங்க, போய் உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து எதுக்கு நேரம் ஓடி வருது, கடலுக்கு நேரம். ஒழுங்கா இறைய தேடிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தான் நடக்குது. அசுத்தாவி உள்ள பூர்றானா, ஒழுங்கா படிச்சுட்டு இருந்தான், ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தான், ஒழுங்கா கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான், ஒழுங்கா அடங்கி இருந்தான், வசனத்துக்கு அடங்கி இருந்தான், தேவனுக்கு அடங்கி இருந்தான், குடும்பத்துக்கு அடங்கி இருக்கான். ஆனா அசுத்தாவி உள்ள புகுந்த உடனே எங்க போறான் பாருங்க. அவன்
கடல் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி அவனுடைய மைண்ட கரப்ட் பண்ணுது. அதுக்கும் கொஞ்சம் அறிவு என்ன செய்யுது இருக்கு. மிருகங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது. எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு, எது டேஸ்டான உணவுன்னு அதுக்கு தெரியும். அது அப்படியே பாக்குது. இப்போ இந்த அசுத்தாவி போன உடனே கரப்டாது. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு காட்டுறார். ஆவியானவரால் நடத்தப்படுறோமா இல்ல அசுத்தாவி வந்துச்சுன்னா மண்டைய என்ன செய்தோம் கரெக்ட் பண்ணி எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். கடைசியில முடிவு எங்கதான்? கடலுக்குள் பாருங்க. அங்க போய் கடலிலே பாய்ந்து, ஆமா, பாவம் செய்யறதுக்கு அழிவை நோக்கி என்ன செய்யறான் மனுஷன்? பாய்ந்து போறான். அவனுக்கு தெரியல, அவன் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறது அவனுக்கு என்ன செய்யல தெரியல. இந்த பன்றிகளுக்கு தெரியல, பாய்ந்து போது. இது வரைக்கும் ஒழுங்கா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதை மேய்க்கிறவர்கள் சொல்ற எல்லா கட்டளைகளுக்கு என்ன செய்தது? கீழ்ப்படிந்து ஒழுங்கா பன்றி மேய்ந்து கொண்டிருந்தது. அசுத்தாவி போனாலே அப்படிதான், பாய்ந்து கடலுக்கு பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சிலர் சொல்றாங்க, படிச்சதை தான் சொல்றேன், இந்த நாய் இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? அது நீந்துமா நீந்தாதா? கொஞ்சமாவது என்ன செய்யும்? நீந்தும். அப்புறம் அலை அடிக்கும் இல்ல, எங்க வந்து சேர்ந்துடலாம் கடலுக்கு, அந்த கரைக்கு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். இது மைண்ட் கரப்ட் ஆனதுனால யோசிக்கவே இல்லை. நீந்தணும், கரைக்கு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு தெரியாம தங்களைத்தாங்களே தற்கொலை பண்ணிக்குது. இதுதான் முடிவு. அதை தான் சொல்றாரு இங்க. ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். அதுக்கு சுய புத்தி இருந்ததுன்னா அது என்ன செய்யாது, அந்த மாதிரி செய்யாது. எப்படியாவது கைய கால ஆட்டி என்ன செஞ்சிருக்கும், அது கரைக்கு நேராக அது வந்திருக்கும். கரைக்கு நேராக வந்திருக்கும். அநேக இடங்கள்ல பார்த்துருக்கோம். நான் என்ன செய்யுது, ஸ்விம் பண்ணி போகுது. எல்லாம் ஸ்விம் பண்ணி போகுது. மிருக ஜீவன்கள்லாம் ஸ்விம் பண்ணி போகுது, நீந்தி போய்கிடுது. ஆனா இதுக்கு முயற்சியே செய்யல. அந்த கடலுக்குள் அமிழ்ந்து என்ன செய்ததாம், மாண்டது. தற்கொலை தான், அழித்துக் கொள்ளுகிறது. அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதுக்குள்ளுக்குள்ள போனோன்னே இது அழிக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். ஆண்டவர் ஜீவனை கொடுக்க அவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறார். எனக்கு ஒரு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பண்டிகையுடைய நிலைமை எல்லாருக்கும் நமக்கு காட்டுறதுக்கு தான் இந்த ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். மாண்டது மாண்டது மாண்டது. எனக்கு இந்த மனிதன் எப்படிதான் இந்த 6000 சுமந்துட்டு இருந்தானு, 3 சுமந்ததே என்ன ஆயிடுச்சு. யூதாஸ் காரியத்துக்குள் பிசாசு என்ன செஞ்சானா புகுந்த. முடிவு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும். சவுளுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் பிசாசு வருகிறானோ முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவை நம்முடைய ஆலயம், இருதயம் தேவனுடைய ஆலயமாக காணப்பட வேண்டும். கடலில் அமிழ்ந்து மாண்டன. சரி, இப்போ ஆண்டவர் வந்தாரா? இவன் வீடு எங்க இருந்துக்குன்னு சொன்னேன், இந்த புறஜாதியாருடைய பட்டணத்துல இருந்து. இவனுடைய பரிதாபமான நிலையை சொன்னேன். அப்போ இயேசு செய்த செயலை நான் சொன்னேன். இயேசு எந்த செயலை செய்தாலும் ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும். எந்த ஒரு செயலும் ஒரு பாதிப்பை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அப்போ இயேசுவின் தாக்கம் இதுல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நாம என்ன நினைப்போம், ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படி நாம நினைச்சு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவான்னு நினைச்சா இங்க பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 14வது வசனத்திலிருந்து. ஓடி இப்ப ஃபர்ஸ்ட் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. பன்றிகளை மேய்த்தவர்கள் என்ன செய்யறாங்க, ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2000 பண்ணி ஒட்டுக்கா என்ன செஞ்சிருக்கு, இப்படி போயிடுச்சு. இவன் வந்து என்ன வஸ்திரம் தெரிவிக்காம இருந்தான், கூக்கலிட்டு கொண்டிருந்தான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இவன் விடுதலை ஆயிட்டான், பன்றிகள்லாம் செத்து போச்சு. உண்மையாவே அதை மேய்க்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவங்க அதனுடைய ஓனர்ஸ்க்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அவங்க மேல ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அவங்க ஓடி போய் இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி என்ன செய்யறாங்க ஜனங்கள். ஆமா, ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை பார்க்கணும், திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்க, வர்றாங்க. ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து இப்ப பாருங்க,
அவன் ஃபர்ஸ்ட் பிசாசு போன உடனே என்ன செய்யறான்? வஸ்திரம் தரிக்கிறான். இதுதான் ரொம்ப அற்புதமான காரியம். பாவம் செய்த உடனே பிசாசு வந்து பாவம் செய்ய வச்சானா ஆதாமும் ஏவாளியும், உடனே மகிமை விலகிச்சு, நிர்வாணமாக்கப்பட்டார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து அத்தி இலைகள் என்ன செஞ்சாங்களாம்? மூடிய. ஆனா மூட முடியுமா அத்தி இலைகள்? ஆமா. இயேசு வந்த உடனே என்ன செய்யறார்? ஒரு தோல் உடைய என்ன செய்யறார்? தைத்து அவளுக்கு கொடுக்கிறார். பிசாசு நிர்வாணப்படுத்துகிறவன். அதனால்தான் பேதுரு சொல்லும் போது பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்த ஆண்களுக்கு, பரிசுத்தமானவர்களுக்கு ஏற்ற வஸ்திரம் என்ன செய்யணுமா? தரிக்கணும். ஆமா, ரொம்ப மிக மிக முக்கியம். கணத்துக்குரிய வஸ்திரம் நாம தரிக்கணும். பிசாசு அவமானப்படுத்துகிறவன், நிர்வாணப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான். நோவா கூட நம்ம படிச்சோம். நோவா என்ன செஞ்சான்? மதுபானம் செய்து திராட்சரசம் குடித்து வெறி தெளிந்து வஸ்திரம் விலகி அவன் படுத்திருந்தான். ஆரோன் ஜனங்களை என்ன செஞ்சானோ? நிர்வாணமாக்கி இருந்தான். ஏன்? அவன் என்ன செஞ்சான்? விக்கிரக ஆராதனை நேராக நடத்தி ஜனங்களை நிர்வாணமாக்கி. இதெல்லாம் நம்மளை நிர்வாணமாக்குகிறது. பிசாசு ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. ஆனா இயேசு வந்தா முதல்ல நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், நீதியின் சால்வையை நமக்கு கொடுக்கின்றார். ஏசியா 51 நினைக்கிறேன், அதுல நம்ம படிக்கிறோம். அவர் வந்த உடனே நமக்கு என்ன கொடுக்கிறாருங்க? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வையை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். அப்போ இவன் எப்படி இருக்கான்? ஃபர்ஸ்ட் வஸ்திரம் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான், இப்ப வஸ்திரம் தரி. அடுத்தது யாருனாலும் என்ன செய்ய முடியல, இவனை அடக்கவே முடியல. இப்போ பிசாசை துரத்திட்டாரு. இவன் உட்கார்ந்து யார்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கான்? ஏசு கிட்ட. எனக்கு இது படிச்சோன்னு உட்கார்ந்துன்னு எனக்கு மரியாதை தான் ஞாபகம் வந்துச்சு. மார்த்தாள், மரியாள். இன்னொரு அம்மா என்ன செய்ய, அநேக காரியங்களுக்காக அவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மரியாள் யார் என்று, இயேசு யார் என்று அறிந்திருந்தா அவர் பாதங்களே வந்து உட்கார்ந்து அவரிடத்துல நல்ல போதனைகளை கேட்கிறான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல, நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சில மணி நேரங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? ஆயிருக்கும். உடனே அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்களா? வஸ்திரம் போட்டுட்டு அவன் ஓடிரல, எங்க வந்து உட்காந்துட்டான்? அவருடைய பாதத்தில் அமன். நான் நினைக்கிறேன் அவனோடு கூட இயேசு பேசியிருப்பாரு, ரட்சிப்புக்கு எதுவாக அவனை நடத்தி இருப்பாரு, நல்ல போதனைகளை. ஏன்னா சில மணி நேரங்கள் ஆகும் ஊருக்குள்ள போய் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு, சில நேரம் ஆயிருக்கும். இப்ப போதனையை கேட்டுக்கொண்டிருக்கான். அவ அசுத்தாவி போனா என்ன செய்வான்? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து உடைய வசனத்தை, உடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாறி. மூன்றாவது என்ன நடக்குது? புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. புத்தி என்ன ஆயிடுச்சு? தெளிந்திருக்கிறது. இப்ப புத்திய எப்படி அந்த பிசாசு பன்றிகளுக்குள்ள போனோம்னா அதனுடைய புத்தியை கரெக்ட் பண்ணிடுச்சு. அதுங்க இதுவரைக்கும் ஒழுங்காதான் யோசிச்சு சரியாதான் மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த புத்தி கெட்டோன்னு எங்க போயிடுச்சு? இதெல்லாம் கடலுக்குள் பாய்ந்து போயிச்சான். அதேதான் இங்க இவன் புத்தியில தான் பிரச்சனையா இருந்தது. இப்போ அசுத்தாவி போனோன்னு புத்தி என்ன ஆகுது? யாரையும் அடக்க முடியாதுங்க. ஆனா இந்த அசுத்தாவி போயிடுச்சுன்னா, அல்லது சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சான்? அடைங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்து விடுதலையாக, எது சரி எது தவறு என்று ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றால் பெற்றோர் கூட அடக்க வேண்டியதில்லை. யாரும் ஒண்ணும் சொல்ல. அவங்க இப்ப என்ன ஆயிட்டான்? ரட்சிக்கப்பட்ட உடனே, சத்தியத்தை அறிந்த உடனே, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அமைதியான மக்களாக மாறிடுறாங்க. அமைதியான பிள்ளைகளாக, அடங்குகிறவர்களாக என்ன செய்யறாங்க? ஆனா இந்த சத்தியம் அறியல, அந்த அசுத்தாவி வெளியே போகல அப்படின்னா ஒரு மனுஷனாலும் அவனை என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. காவல்துறையினால் அடக்க முடியாது, பெற்றோரால் அடக்க முடியாது, மனிதர்களால் அடக்க முடியாது, அதிகாரிகளால் அடக்க முடியாது. இப்ப பாருங்க எப்படி புத்தி தெளிஞ்சிருச்சு. இப்ப ஒண்ணுமே சொல்லு. ஏசு அடக்குனார் அவனை. அவன் பாட்டுக்கு வந்து பாதத்துல அமர்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு நான் என்ன நினைச்சேன்னா, சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள், அல்லது கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதுதானே நடந்திருக்கணும். எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, பயந்து என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ பயந்தார்கள் சொல்லப்பட்டு. உடனே நடக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தரை ஆராதித்திருக்கணும். சில நேரங்களில் நாம அப்படிதான் எதிர்பார்ப்போம், பாசிட்டிவான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஜனங்கள் எதிர்மறையான காரியங்கள் என்ன செய்யறாங்க. வாசிக்கலாம். பிசாசுகள் 16வது வசனம். அவர்களுக்கு விவரம்
விவரமாய் சொன்னார்கள். அப்போ ஏதாவது சொல்லணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் விவரமாக சொல்லணும். நம்ம தலையை விட்டுருவோம், வாழையை விட்டுருவோம், நடுவுல மட்டும் சொல்லுவோம், அப்பா ஒண்ணுமே புரியலப்பா, விவரமாய் சொல்லுகிறான். எல்லாம் பிரேயர். பிசாசு ஒரு பிரேயர், இங்க ஜனங்கள் ஒரு என்ன பிரேயர். நானா என்ன செய்வேன்? நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி என்ன செஞ்சாங்க இருக்கான், நிறைய வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனையில இருக்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவரே, இந்த கப்பர்நகூம்ல இயேசு இந்த பேதுருடைய மாமிய சுகமாக்குனார்ல, அன்றைக்கு சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா ஊரே என்ன செஞ்சிருச்சாங்க வந்துச்சு. அடுத்த நாள் காலையில இவர் அதிக இருட்டோட எழுந்து வண்ணாந்திரமான இடத்துக்கு ஜெபம் பண்றதுக்கு போயிட்டார். இப்போ ஜனங்கள் எல்லாரும், ஸ்ரீஷர்கள் எல்லாரும் வந்து, ஆண்டவரே நீர் எங்கே போனீர் அப்படின்னு சொல்லி, எங்க ஊர்ல நீங்க என்ன செய்யுங்க, இன்னும் இருக்கணும்னு சொல்ற. அவர் சொல்றாரு, மற்ற ஊர்களில் நான் என்ன செய்யணும்பா, பிரசங்கம் பண்ணணும். ஜனங்கள் இருக்க சொன்னாங்க. ஆனா இந்த புரஜாதியார் பட்டணத்துல என்ன செய்யறாங்க, தங்களை விட்டு போகும்படி அவர் என்ன செய்தார்களாம் வேண்டி. சமாரியா ஊர்ல கூட இயேசு செய்தவர்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு இன்னும் 2 நாள் எங்க ஊர்ல என்ன செய்யுங்க தங்கும்படி கேட்டார்கள். ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, ஏன்னா 2000 பன்றிகள் என்ன செஞ்சிருச்சு, செத்து போய் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறானுங்க. ஆனா இந்த மனுஷன் அதை விட மேன்மையானவன், தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட. ஜனங்களுக்கு ஆரம்பத்துல புரியல, ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தரா வந்து, ஐயா தயவு செய்து எங்க ஊரை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க. இவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. இரக்கமற்ற ஜனங்களா இருக்காங்க. அந்த பிறவி குருடனை பார்த்து சொல்றான், அவனுக்கு உதவி செய்யணும்னு சீஷர்களுக்கு ஒரு எண்ணம் வரல. இது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமான்னு கேக்குறான். என்ன செஞ்சிருக்கணும், தூக்கிட்டு வந்து, ஆண்டவரே ரொம்ப பரிதாபமா இருக்கான், இவனை என்ன செய்யுங்க, பார்வையடைய உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா ஆராய்ச்சி பண்றாங்க. அதே போலதான் இன்னும் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லா வியாதியஸ்தர்களும் அங்க குணமாயிருக்கலாம். இயேசுடைய போதனையை கேட்டிருக்கலாம், அற்புதமா பிரசங்கம் பண்ணுவார் இயேசு, கேட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த புறஜாதியார் பட்டணத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனா வேண்டிக் கொள்ள தொடங்கினார். இன்னைக்கு அநேகர் இப்படிதான், இயேசு அற்புதம் செய்கிறவர் தெரியும், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறாங்க. வேண்டிக் கொள்ள தொடங்கி, அப்படியே அவர் பாருங்க எங்களை விட்டு போயிட்டுன்னா அவர் என்ன செய்யறாரு, இதோ வாசற்படியில இருந்து, நம்மளா இருந்தா தட்டவே மாட்டோம், நேரம் என்ன செஞ்சிடும், உள்ள போயிடும். ஏசு ரொம்ப ஜென்டிலானவர். நீங்க கூப்பிட்டா வருவாரு, வேண்டானா என்ன செய்வாரு, போயிடுவார். அவரு நான் இங்கதான் இருப்பேன், இன்னும் 3 நாள் நான் இங்க ஊழியம் செய்யணும் அப்படின்லாம் என்ன செய்யல இயேசு சொல்ல, வேண்டானா போயிடுவார். ஆனா பிசாசு அப்படி இல்லை, அவன் வலுக்கட்டாயமா என்ன செய்வான், அவனும் வருவான், இன்னும் 4 பேர் என்ன செய்வான் கூட்டிட்டு வருவான். ஆனா இயேசு அப்படி இல்லை, நீங்க வேண்டிக் கொண்டால், உங்க இருதயத்தை திறந்தா அவர் வருவார். இயேசு பாருங்க, அவர் படவில் ஏறுகிற பொழுது, அப்ப இந்த ஊராருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவங்க பாதிப்பு என்னன்னா, நீர் எங்க இடத்துல என்ன செய்ய போயிடும், இந்த பட்டணத்தை விட்டு நீர் என்ன செய்யும் போ என்று சொல்கிறார். ஆனா பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை யார் யாரெல்லாம் வேண்டிக் கொள்றா, பிசாசு அடிக்கடி என்ன செய்யுது, பிரேயர் பாயிண்ட் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு, நாங்க நீர் எங்களை இங்க இருந்து என்ன செய்யாதிரும், துரத்தி விடாதிரும் என்று சொல்லிச்சு. அப்புறம் இந்த பன்றிகளுக்குள்ள போகும்படி எங்களுக்கு உத்தரவு எல்லாத்தையும் கேட்டாரு. இந்த ஜனங்கள் அடுத்தது கேட்கிற, ஆண்டவரே எங்க ஊரை விட்டு என்ன செய்யுங்க நீங்க போயிடுனா, அந்த காரியத்துக்கும் ஆண்டவர் கேட்கிறார். இப்ப இவன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான், ஆண்டவரே ஏறுகிற போது பிசாசு பிடிந்த அவரோட இருக்கும்படி. ஆமா, பிசாசு போயிடுச்சுன்னா மன தெளிவு, புத்தி தெளிந்த போது அவனுக்கு உடனே இயேசுவோடு கூட என்ன செய்யணும், நானே இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இயேசுவோடு கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் மன தெளிவு என்ன செய்யல, புத்தி தெளியல. புத்தி தெளிஞ்சா யார்கிட்ட இருப்போம், இயேசு கிட்ட. இன்னைக்கு எங்க இருக்கோம், உலகத்துக்குள்ள, நண்பர்களோடு கூட, இன்னும் பல காரியங்கள், சிற்றின்பங்கள் மேல நமக்கு பிரியம். ஆனா புத்தி தெளிஞ்சதுன்னா இயேசுவோடு கூட இருக்கும். அப்பதான் நம்ம இந்த பாட்டு பாடுவோம், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின், பாடலாமா அந்த பாட்டு? மன தெளிவு இருக்கிறவங்க எப்போதும் சொல்லுவாங்க, உம்மோடு கூட இருப்பது என் உள்ளத்தின். இயேசுவை எப்போதும் நமக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம், நிறுத்தி வைப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். அதிகாலமே ஆண்டவரை நாம் என்ன செய்வோம், தேடுவோம். இவன் பாருங்க, இவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, இவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை.
அவனே கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் யாரோடு கூட இருக்கணும்? இயேசு. பாடலாமா? உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையில், சித்தம் செய்வது என் இதயத்தின் வேட்கையா. பிசாசு வேண்டிக் கொண்டது, அதுக்கு ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த ஊரார் வேண்டிக் கொண்டார்கள், எங்களை விட்டு என்ன செய்யும் போம் என்று சொல்ல, அதுக்கும் ஓகேன்ட்டாரு. இங்கே இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அந்த வார்த்தை மாத்திரம். இயேசு அவனுக்கு, இப்ப நல்ல 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 வேண்டுதல் தான், உம்மோடு கூட இருக்கணும், எப்போதும் நான் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆனா இயேசு என்ன செய்யலையா? உத்தரவு. சில நேரங்களில நாம நல்ல விண்ணப்பம் தான், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறதில்ல நமக்கு உத்தரவு. நாம அடுத்தவனையெல்லாம் பார்ப்போம். பிசாசு கேட்டதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஓகே சொல்லிட்டாரு. ஊரார் கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா நான் கேட்டதுக்கு என்ன செய்யல? ஓகே சொல்லல. நாம உடனே என்ன, ஆண்டவர் மேல கோபம் வந்துருது. இன்னைக்கு அநேகருக்கு நம்முடைய ஜெபங்கள் மறுக்கப்படுவது நல்லது அப்படின்னு நான் கண்டுகொண்டேன். ஏன்னா நாம சில நேரங்கள் இந்த பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுடைய அறிவுக்கு குறைந்த அளவுக்கு சில காரியங்கள் என்ன செய்வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கான பெரிய திட்டத்தோட என்ன செய்வாங்க இருப்பாங்க, பெரிய காரியங்களை அவர்களுக்காக செய்யணும், அப்படி ஒரு பெரிய திட்டத்தை. ஆகவே பெற்றோர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் கேட்கிற சில ரிக்வெஸ்ட், வேண்டுதலுக்கு பெற்றோர் என்ன செய்யறது இல்ல, செவி கொடுக்கறது இல்ல. ஆனா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா எனக்கு என்ன செய்யல, அதை செய்யல. ஆனா பெற்றோர் அவர்களுக்கு பார்க்கிலும் நல்ல காரியங்களை அவர்களுக்கு கொடுக்க அவள் அறிந்திருக்காங்க. ஆகவே அதான் நம்ம
அந்த இந்த வசனம் வாசிக்கலாமா? அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்போதும் நன்மையானதை கொடுப்பார். நாம சில காரியங்கள் குறைவானவைகளை நாம கேட்போம். ஆகவே தேவன் சில காரியங்களை நமக்கு மறுக்கிறவரா இருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில சில காரியங்களை கேட்டு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா அதை விட பெரிய காரியத்தை கொடுக்கிற தேவன் ரெடியா இருக்காரு. ஒரு சுபமா. ஆமா, அதுக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதனால்தான் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. எனக்கு இதை படிச்சு பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமா, சில ஜெப குறிப்புகளுக்கு பதில் வரல அப்படின்னு நினைச்சா ஆண்டவர் உத்தரவு கொடுக்கவில்லை என்றால் பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுக்க போகிறார். எனக்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் இந்த காவில புரிய வைத்தார். ஏசு உத்தரவு கொடுக்காமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும், அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி அவரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ உன் வீட்டுக்கு உன் இனத்தார் இடத்துக்கு என்ன செய், போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. உடனே ஒரு ஊழியத்தை என்ன அவனுக்கு கொடுத்துட்டார். உடனே ஊழியத்தை. ஏன்னா இயேசு என்ன செய்தாங்க, நீர் வந்து இந்த எங்களுடைய கிராமங்களை விட்டு எங்களுடைய பட்டணங்களை விட்டு புறப்பட்டு போம் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர் இவனை என்ன செய்யறார், அந்த ஊர்களுக்கு ஊழியக்காரனா என்ன செய்யறாரு, அவர் நியமிக்கிறார். நீ உன் வீட்டார் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கணும், வீட்டுல. ஏன்னா ஆண்டவர் உனக்கு இறங்கி, ஏன்னா இவன் நேரா இதுவரைக்கும் எங்க, இவனுடைய வீடு குடியிருப்பு கல்லறை. இப்போ ரட்சிக்கப்பட்டவன எங்க போறான், வீட்டுக்கு, உறவுகளை பார்க்க போறான். உன் இனத்தார் இடத்திற்கு, அவன் தேசத்துக்கு, அவன் ஊருக்கு போறான். அந்த கதிரையினுடைய நாட்டுக்கு அவன் போறான். கல்லறைகள் இருந்து இந்த கடற்கரை ஓரமா இருந்து அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் வீட்டார் இடத்துக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்ல, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இவன் என்ன சொல்றான், மாம்சீக ரீதியில அவரோடு கூட இருக்கணும்னு நினைச்சாரு. இவன் அவரை பத்தி அவருக்கு இறங்கி சொன்னதை செய்யறானா, இப்ப யார் கூட இருக்கா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? மாம்சத்தின் அடிப்படையில் யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறான், இயேசுவோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறான். நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கும் வீட்டாரிடத்திற்கும் சொல்லு. இதோ உலகத்தின் முடிவு நான் உன்னோடு கூட தான் என்ன செய்யறேன், இருக்கிறேன் நான் உன்னோடு கூட. அவனுடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரு. ஆனா இப்ப இவனுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு, ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு பெரிய வேலையை கர்த்தர் எனக்கு என்ன செய்து, அவருக்கு என்ன செய்தாரு, கொடுத்தார். இறங்கி செய்தவள் அறிவு என்று சொன்னார். அப்படி அந்தபடி அவன் போய் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே, தெக்கப்போலினா 10 பட்டணங்கள்னு அர்த்தமா. கதிரேனுடைய நாட்டு மாத்திரம் இல்ல, தெக்கப்போலி 10 ஊர்களுக்கு போய் என்ன செஞ்சுட்டானா சொன்னா. 10. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என்ன சொல்லியிருப்பான், இயேசு யார் என்ற காரியத்தை என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் கேட்டான் ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை. அப்புறம் தேவனுடைய விடுதலையை அனுபவிக்கிறான். அவன் 10 ஊருக்கு என்ன செஞ்சுட்டான், போய் சுவிசேஷத்தை சொல்றான். நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு அவருடைய கண்களை திறந்து, நீ போ, உன்னை நான் புறஜாதியார் இடத்திற்கு அனுப்புறேன்னு சொன்னாரா? ஆமா, நீ தூர இடத்துக்கு அனுப்புறேன். நானும் புறஜாதியுடைய அப்போஸ்தலன் யார் தான் நினைச்சேன், முதல் ஆளு யார் தான், அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் யாரதான் அனுப்பியிருக்கிறாரு, இந்த பிசாசு பிடிச்சவனை போய் என்ன செய்ய சொல்றார், புறஜாதியார் பட்டணத்துல பிரசங்கி என்று சொல்லிக்கிட்டார். இப்ப முதல் மிஷினரி யார் தான் சொல்லுங்களேன், இந்த இவன் தாங்க முதல் மிஷினரி. 10 ஊர்களுக்கு போய் என்ன செய்தான், ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு செய்தவைகளை எல்லாம் என்ன செய்தான், அவன் போய் என்ன செய்தான், அறிவித்தான். சரி, பிரசித்தம் பண்ண தொடங்கின. எல்லாரும் என்ன செய்தார்களாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மிடத்துல வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் போது மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, இயேசு போயிட்டாரு. இப்ப என்ன, படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து, அப்போ வேண்டிக் கொண்டாரு, போயிட்டாரு. இவன் கொஞ்ச நாள் ஊழியம் பண்ணானா, பண்ணி முடிச்சுன்னு திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் கடலோரத்தில் மறுபடியும் இக்கரைக்கு வந்து, கடலோரத்தில் இருந்த
திரளான ஜனங்கள் அவிடத்தில் கூடி. இப்ப எவ்வளவு ஜனங்கள் வந்துட்டாங்க? திரளான ஜனங்கள். அதுக்குதான் இவன் என்ன செஞ்சாரு? இங்கே இருப்பா, இந்த 10 பட்டணங்களுக்கு என்ன செய்ய, நீ போய் என்னை பத்தி சொல்லு, நான் உன் கூட தான் என்ன செய்யறேன், இருக்கேன். ஒரு பெரிய சுவிசேஷகனாகவே யார மாத்திட்டா? ஆண்டவர் மாத்திட்டார். ஆகவே இந்த காலையில சில காரியங்கள் பிசாசு கேட்டதுக்கெல்லாம் வேண்டுதலுக்கு பதில் தந்தீங்க. அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு பதில் வருது. இவங்க ஜெபம் பண்றாங்க, பதில் வருது. எனக்கு பதில் வரலன்னா இன்னும் மேன்மையான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய இருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவர் சொல்வார், நீ என் கூட வர வேண்டாம், உன் இனத்தாருக்கும் வீட்டாருக்கு இடத்திலையும் போய் இதை செய்யன்னு சொல்றாரு. அதை செய்யும் போது மகிமையான காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. இங்கே என்ன படிக்கிறோம்? திரளான ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்களாம்? கூடி வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இப்போ இங்க நம்ம கற்றுக்கொள்ளுக்கிற நாம் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காரியத்திலிருந்து. 5வது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்று. அப்போ இயேசு எதுக்காக வந்தார்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. ஏன்னா இவன் தான் என்ன செய்யறான்? மனிதர்களுடைய பாவங்களை செய்ய மனிதரை தூண்டுகிறவனா இருக்கிறான். ஆதாம் ஏவாளை தூண்டுனா. இன்னைக்கும் கூட இந்த பாவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு. அவனை அழிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதான் ஃபர்ஸ்ட் குறிப்பா சொன்னேன், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் என்ன செய்தாரு? இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்று படிக்கிறோம். சரி, அவனை அழிக்கும்படியாக வந்தார். அழிச்சாரா? ஆமா, சிலுவையிலே அவன் தலையை அவன் நசுக்கினார் என்று படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நான் இதை இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன 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 சொல்றாரு? நாமத்தினாலே பிசாசுகளை வேண்டிக் கொள்வார்கள் அல்ல, பிசாசுகளை துரத்துவார்கள். இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிக்கணும்? நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்கணும். இது எங்க ஆரம்பிக்கணும்? நமக்குள்ள அநேக காரியங்களை அப்பப்ப என்ன செய்யறான்? வரானா வரலையா? பேதருக்குள்ளரே வந்துட்டாங்க. ஒரு நாள் ஆண்டு சொல்றாரு, நான் சிலுவைக்கு போகணும்பா, மறிக்கணும்பா, அடக்கம் பண்ணப்படணும். 3ஆம் நாள் உயிரோடு. இயேசுவை பார்த்து அவனுக்கு கடிந்து கொண்டு தனியா கூட்டிட்டு போய் கடிந்து கொண்டு என்ன சொல்றான்? இது உமக்கு நேரிடக்கூடாது. இயேசு என்ன செய்தார்? அப்படியா பேதுரு அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாரு? அவனை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனுக்குள்ள இருந்த பிசாசை என்ன செஞ்சாரு? துரத்தினார். இப்ப நாமளும் அநேக நேரங்களில் பிசாசு நமக்குள்ள வருவான். நாம என்ன நினைச்சிடும்? உடனே எடுத்த உடனே இதை மற்றவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நமக்குள்ளேயும் என்ன செய்யறான்? அப்பப்ப வந்து எதையாவது ஒண்ணு விதைக்கிறான். ஏதாவது ஒரு தாட்டை என்ன செய்யறான்? எண்ணத்தை கொடுக்குறான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வர்றான்ல, அதெல்லாம் துரத்தணும். அதெல்லாம் துரத்துனாதான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம துரத்த முடியும். இன்னைக்கு அநேகர் நமக்குள்ள வர்றத விட்டுறாங்க, மற்றவங்களுக்கு போய் என்ன செய்யறோம்? துரத்துறோம். பிரச்சனை ஆயுது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, விசுவாசிக்கிறவர்களால். ஆமா, முதல்ல ஆண்டவரை ரொம்ப நல்லா விசுவாசிக்கணும். ஆமா, விசுவாசிச்சா நாம தேவனுடைய குமாரன் என்றவரை அறிக்கை செய்வோம். அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்வோம்? அந்த விசுவாசம் தாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. அந்த விசுவாசத்தினாலதான் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். இந்த வசன சட்ட திட்டங்களுக்கு விலகி பிசாசு என்ன செய்வான்? வருவான். இந்த தோட்டத்திற்கு எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? வந்து நைஸா கேட்பான். அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே, நாமத்தினாலே பிசாசுகளை அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருப்பான். ஆகவே அவனை என்ன செய்யணும்? நம்ம துரத்தணும். ஃபர்ஸ்ட் துரத்தணும். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். வசனத்தை நல்லா படிச்சா பிசாசின் தந்திரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆகவே நம்ம தேவனை விசுவாசிப்பது உண்மையானால் அவன் அப்பப்ப சிலதெல்லாம் கொண்டு வருவான், வராமல்லாம் இருக்க மாட்டான். அதை என்ன செய்யணும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். 2வது,
போதும் போதும் போதும், அங்க போடுங்க. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள். எப்போது என்ன செய்யணும்? பிசாசுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் யாரோட ஃப்ரெண்டா இருக்காங்க? பிசாசோட. ஒரு சகோதரன் சொன்னார், எதுக்குங்க அவனோடு கூட பிரச்சனை? அவன் எப்போது என்ன செஞ்சு எதையாவது பண்ணிட்டு இருக்கிறான், அவனோடு கூட பிரச்சனை வேண்டாம். பிசாசுக்கு வசனம் சொல்றது, எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமா? தேவனுக்கு கீழ்ப்படியலன்னா யாரோட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம்? பிசாசோட. அவனை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா பிசாசுக்கு நாம என்ன செய்வோம்? அவனும் சில நேரங்களில் எதிர்த்து வருவான். எதிர்த்து வருவானா வரமாட்டானா? நம்ம யாராவது எதிர்த்தாங்க நம்மள என்ன செய்வான்? என்னடான்னு கேட்போம் இல்ல? அப்ப நாம அவனை கேட்கும் போது அவனும் நம்மளை கேட்க வருவான். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், நாம எதிர்த்து நின்னா அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். ஏன்னா நாம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். ஆமா, அவருடைய நாமத்தினால் எழுதிருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை சொன்னா அவனுக்கு தெரியும். இயேசு அவனுடைய தலையை சிலுவையில அவனுடைய வல்லமையை உரிந்து கொண்டார். கொலோசியர் நிருபத்துல அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அவன் நிராயுத பாணியாக அவன் இருக்கிறான். அவனுக்கு எந்த வல்லமையும் இல்ல. ஆனா பயமுறுத்துவான், எவர்களை விழுங்கலாமோ என்று. என்ன எப்படியா கெர்ஜிக்கிற அந்த கெர்ஜிப்பு, அந்த காரியத்தை விட்டு நம்ம பயந்துரும். ஐயோ வந்துட்டானே அப்படின்ட்டு. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நடந்து போக மாட்டான், ஓடி போவான். இன்னைக்கு இந்த பிசாசை பார்த்து நிறைய பேர் பயம். ஐயோ அவன் வந்துட்டாங்க, அவங்க எனக்கு மந்திரம் மாந்திரிகம் செஞ்சுட்டான். தகட்டுல எழுதி வச்சுட்டானா? எங்க எழுதி வச்சிருக்கானா? அவரு உள்ளங்கையில எழுதி வச்சிருக்கிறார் நம்மள. ஆனா நாம எதுக்கு பயந்துருக்கோம்? தகட்டுல எலுமிச்சம்பழத்தை வீட்டுல என்ன செஞ்சிட்டான்? வச்சுட்டாங்க. சோதனம் பண்ணி கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். அது இதெல்லாம் ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது, சேத படுத்தாது. ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செஞ்சிடலாம்? பரிசுத்தப்படுத்திடலாம். அத விசுவாசம் இருந்தா அப்படி செய்யுங்க. இல்ல எனக்கு விசுவாசம் இல்லைன்னா தூக்கி என்ன செய்யுங்க, வெளியே வீசிடுங்க. அவ்வளவுதான். அதுக்காக எலுமிச்சம்பழத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? யாராவது ஏதாவது தவறி கீழே என்ன செஞ்சிருக்கலாம்? விழுந்திருக்கலாம். நானும் பார்த்துட்டே இருக்கு, டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் என்ன செஞ்சுட்டே இருக்கு. எலுமிச்சம்பழத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க? பயந்துக்கிறாங்க. தகடு இதெல்லாம் ஒண்ணுமே. ஆமா, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க கட்ட நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிகாரம் கூட. விசுவாசிகளா மாறணும். நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சின்ன காரியங்களுக்கு பயந்துடுறாங்க. ஐயோ பிசாசு வந்துட்டான். பிசாசு ஒண்ணும் பெரிய இது. சர்வ வலிமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்க. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விசுவாசமே இல்லை. பிசாசு எதிர்த்து வரும்போது நேரம் பாஸ்டிக்கிட்ட ஓடிவாங்க அப்படின்னு என்ன செய்யல, சொல்லல. பாஸ்டிக்கிட்ட ஓடி அவரு என்ன செய்வார்? அவரு இயேசுவின் நாமத்தினாலதான் என்ன செய்யணும்? துரத்தணும். வேற வழியே கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியறதே இல்லை. பிசாசு ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவனை ரொம்ப பெருசா என்ன செய்யக்கூடாது? காட்ட கூடாது. உலகத்தார் அதை தான் காட்டிட்டு இருக்கிறான். நம்மளும் சேர்ந்து அவனை நாம யாரை காட்டணும்? இயேசுவை மகிமைப்பட, இயேசுடைய வல்லமையை காட்டணும், இயேசுடைய பரிசுத்தத்தை காட்டணும், இயேசுடைய அதிகாரத்தை என்ன செய்யணும்? நம்ம காட்ட வேண்டும். இன்றைய நாட்கள்ல நாம அவனுக்கு பயப்படக்கூடாது. அவனுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கடைசியாக பலப்படுங்கள். எதுக்கு பலப்படணுமா? பிசாசின் தந்திரங்களோடு அவளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நமக்கு என்ன தேவை? திராணி, பலன் நமக்கு தேவை. ஆகவே என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும்
பரிசுத்தாவியானுடைய பலன், தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற பலன், இதெல்லாம் நமக்கு தேவை. ரெண்டும் தேவை. பரிசுத்தாவியானுடைய பலனும் தேவை, ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாகிற பலன். அதுல நம்ம பலப்படணும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், வாசிக்கலாம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வார் இருக்கு. ஆகவே கட்டளையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் விசுவாசம். ஆமா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூணாவது, கட்டளையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யணுமா, பலப்பட வேண்டும். அப்படி பலப்பட்டு நம்ம நிற்கும் போது ஒரு பிசாசு நம்மளை ஒண்ணு என்ன செய்ய முடியாது, செய்யும். நாம தான் அதை துரத்துவோம் ஒழிய அது நம்மளை என்ன செய்யாது, துரத்தாது. ஆகவே இந்த காலவேளை இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம், எனக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த 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 பிசாசு பிடித்து கொண்டிருந்த மனிதன், கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை என்ன செய்தார், கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த தெக்கப்போலி என்ற நாட்டிலே அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 26:17-18 இந்த பவுலை குறித்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். உன் சுய ஜனத்தார் இடத்திலும் அந்நிய ஜனத்தார் இடத்தினின்று உன்னை விடுதலையாக்கி பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு பவுலை பார்த்து சொல்றார். ஒரு நாள் இவன் கண்ணை என்ன செஞ்சிருச்சு, குருடா இருந்ததா இல்லையா? ஆமா, இந்த சபைக்கு விரோதமாக, இந்த ஆண்டவருக்கு விரோதமாக அவன் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருந்தான். தேவ தூஷணம் சொல்லும்படி தேவனுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டு இருந்தான், கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தான். ஏன்னா கண்ணு என்ன செய்யல, தெரியல. அவன் கண்ணு தெரியல. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. கண்கள் குருடாக்கப்பட்டவனா இருந்தான். இப்ப அவன் கண்ணு என்ன செஞ்சிருச்சு, திறந்து விட்டது. இப்ப சொல்றாரு, இருளை விட்டு அவர்கள் பாருங்க, அவர் சொல்றாரு, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை, ஒரு நாள் நம்ம கண்களை திறந்துட்டாரா? இப்ப எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தவன் கண்ணெல்லாம் என்ன செய்யணுமா, திறக்கும் பொருட்டு உன்னை அவர்களிடத்திற்கு என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் என்று சொல்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதான் செய்கிறார். சரி, இப்ப இன்னொரு காரியம் சொன்னேன், இது இந்த பிசாசில் அடுத்தவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். இப்போ விசுவாசத்தினாலேன்னு சொன்னேன், கீழ்ப்படிதலினாலே என்று நான் சொன்னேன். கர்த்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்க, பலப்படுங்க. இப்போ இதை படிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு நிருபம் 24 வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:24 கர்த்தருடைய ஊழியக்காரன் போதக சமர்த்தனும் இருக்க வேண்டும், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு. எனக்கு இதை படிச்சோன்னா ஆண்டவர் எனக்கு ஒண்ணு கத்து கொடுத்தார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்றாரு. இப்போ அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட கொஞ்சம் பேர் இருக்கானுங்க இந்த கதிரையினுடைய நாட்டுல. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருந்ததா. இப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் தேசத்தை விட்டு என்ன செய்யும், கடந்து செல்லும் என்று வேண்டி இயேசு உடனே என்ன செஞ்சாரு, கடந்து போனாரு. இவனை வச்சு அந்த ஊருக்கு சுவிசேஷத்தை சொன்னாரு. திரும்பி வரும்போது அவரை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் இங்கே நாம படிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளிந்து
அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக எப்படி எப்படி பேசணும் அவங்க கிட்ட? சாந்தமாய். அப்போ ஒவ்வொரு பிசாசு கிட்ட ஒவ்வொரு மாதிரி என்ன செய்யணுமாட்டிருக்கு? டீல் பண்ணணும். ஒண்ணுக்கு எதிர்த்து நிக்கணும். நாம எதிர்த்து நிக்கிறதுக்கு சாந்தமா போயிடுவோம். சாந்தமா இருக்கிறதுக்கு பிரச்சனை. நம்ம அதை கத்த இடத்துலதான் கேட்கணும். எதுக்கு எதிர்த்து நிக்கணும்? எதுக்கு சாந்தமா முயற்சி பண்ணணும். யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்ல அங்கேயே என்ன செய்யறாரு? இருக்காம அவர் என்ன செய்ய கடந்து செல்கிறார். அப்போ ஏரோது இருக்கிற அந்த கலிலேயாவுல ஆண்டவர் ஊழியம் செய்யறாரு. ஏரோது உம்மை பிடிக்க ஆயத்தமா இருக்கிறான்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த இடத்துல என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்ன்றது போய் அந்த நரிக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. சில இடத்துல ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு, சில இடத்துல என்ன செய்யறாரு? அவர் விலகி போகிறார். நாமும் கூட பிசாசின் மயக்கத்தில் இருக்கிறவர்கள். ஆமாம், நம்மளுடைய எதிர்ப்பு பிசாசோடு தான், மனிதர்களோடு கூட இல்ல. மனிதர்கிட்ட நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்னா சாந்தமாய் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஆனால் பிசாசின் இடத்துல என்ன செய்யணும்? அவங்கிட்ட சாந்தமா இருக்க கூடாது. பிசாசினால் பிடிக்கப்பட்ட இடத்துல நாம சாந்தமா இருக்கலாம். பிசாசு கிட்ட நாம எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு பிசாசை அழிக்கும்படியாக என்ன செய்தார் அதை மாத்திரம் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 2:14-15. ஆதலால் பாருங்க, இயேசு பூமிக்கு எப்படி வந்தாரா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே அழிக்கும்படி. இயேசு எதுக்காக மரித்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி. மரணத்தினாலேயே. இந்த ஜனங்கள் பிசாசின் ஆளுகையில் இருக்காங்க, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு, அதான் இங்க படிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய், அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக என்றால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படியா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். இயேசு அதுக்காக தாங்க வந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள். ஏன்னா இந்த பிசாசு தான் பாவத்துக்கு என்னது காரணமாயிருக்கிறான். அவனிடத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய தலையை என்ன செய்தார்? நசுக்கினார். காலுவெல்ல நல்ல ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது அந்த கிரியைகள் இருந்தா பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்துனுங்க. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்பப்ப வரும். நாமளே என்ன செய்ய? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமா இருக்க வேண்டும். அந்த மனுஷன் கேட்டா பாருங்க, அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருந்தான். வஸ்திரம் தரித்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய பாதத்துல அந்த புத்தி தெளிந்தவனா இருந்தான். ஆண்டவர் கிட்ட கேளுங்க, நல்ல புத்தி தெளிவை எனக்கு தாரும். வசனத்தை கேட்க கேட்க புத்தி தெளியணும். ஆமா, அவரோடு கூட இருக்கணும். அவரிடத்துல சில ஜபங்களை ஏறெடுக்கலாம். சில ஜபத்துக்கு பதில் தருவாரு, சில ஜபத்துக்கு அவருடைய திட்டத்தின்படி செயல்பட நமக்கு கட்டளையிடுவார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அநேகருக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா ஆண்டவரை பார்த்து? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவர், நல்ல ஒரு ஆண்டவர். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்த மனிதனை கர்த்தர் விடுதலையாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய இதயத்துக்குள்ள வாங்க. நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் அல்ல, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், நல்ல ஆவியானவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நல்ல ஆவியானவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். எந்த ஒரு அசுத்த ஆவிகள் இடம் பிரசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். பிரசனத்தினால நான் நிறைந்திருக்கணும். சமூகத்தினால நிறைந்த எப்போதுமே விரும்பணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நல்ல ஒரு புத்தி தெளிவை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரை மன தெளிவு வரணும். ஆண்டவரே இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படும்.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சந்திப்பீரா, தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுவாங்க. சுத்தாவியானவர் ஒருவரை யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, இடத்துல நாங்கள் விசுவாசம் வைக்க உதவி செய்யப்பா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்க முடியாது. இயேசு யார் என்று தெளிவாய் விசுவாசிக்க உதவி செய்ய. தொடர்ந்து உதவி செய்கிறார். எதிர்த்து நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர்களுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்தில் ஆண்டவர் நாங்கள் சாந்தமாய் பேச எங்களுக்கு உதவி செய்ய, பிசாசினிடத்தை எதிர்த்து நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீ பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும், இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து பெரியவர், உன்னதமான தேவனுடைய குமாரன், நாங்களை பணிந்து கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் இயேசுவின் நாமம்.